ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். இது வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஸ்டூடெண்ட் ஒரு டைம் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்துட்டு இருந்தோம். இனி ஏப்ரல் 5 நாளையிலிருந்து எந்த கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாலுமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம கோர்ஸோட ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்குமே கடந்த ஒரு வாரமா ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் 4/4/2026 இன்னைக்கு நைட்டு 12 கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு 12 முன்னாடி நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ ஒரே கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம். 1399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். CAPDF கோர்ஸ் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர் வந்து எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி என்னால் டெய்லி படிக்க முடியல மேடம். டெய்லி நான் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட்டும் எடுக்கணும், வீக்லி டெஸ்ட்டும் எடுக்கணும், வீக்லி கரண்ட் அஃபேரும் ரிவைஸ் பண்ணணும், மந்த்லி கரண்ட் அஃபேரும் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில 699 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 799 பே பண்ண வேண்டாம். 499 மட்டும் பே பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நான் படிக்கணும்னு NTPC ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 199 வந்து ஃபீஸ் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. லைஃப் டைம் வேலிடிட்டினா 699, கரண்ட் அஃபேருக்கு NTPC அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் சக்சஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட நீங்க ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச், SSC GDயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம். 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. NTPCக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் NTPC டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்ம CAPDF கோர்ஸ். இதில் கரண்ட் அஃபேருக்கான PDFும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PDF-ஆ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து பிரிண்ட் போட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ் எதுன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இதோட கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பேட்ச்லையுமே வீக்லி பிளான் இருக்கும். இப்போ குரூப் டிக்கு படிக்கிறீங்கன்னா குரூப் டிக்குன்னு தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜியும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வீக்லி பிளானும் கொடுத்து அதுக்கான வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் முடிக்க நீங்கள் சாப்டர் வைஸாக இதில் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கிளாஸஸ் எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டாபிக் வைஸா கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி கொண்டு போன லைவ் கிளாஸஸையும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே A to Z இதிலேயே இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. வீக்லி டெஸ்ட் நீங்கள் தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா இதிலேயே கொடுத்துருப்போம். இதே மாதிரி NTPCக்கு படிக்கிறீங்க, இல்ல SSC CGL, CHSL, SSC GDக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியா உங்களுக்கு வந்து செப்பரேட்டா கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ இதையே ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ NTPC டெஸ்ட் சீரிஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 600 டெஸ்ட் போன வாரம் வரைக்கும் கொடுத்துருந்தோம். இப்போ 640 டெஸ்ட் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ NTPC டெஸ்ட் இங்கிலீஷ், தமிழ்னு தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ இதில் வந்து எந்த இதுக்குள்ளனாலும்
போய் எந்த டெஸ்ட்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ டெஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தமிழ் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். இந்த சைட்ல இருக்க பாக்ஸஸ்ல எந்த டைம்னாலும் போயிட்டு நீங்க வந்துக்கலாம். எந்த கொஸ்டினுக்குனாலும். ஓகே. டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்னா சாப்டர் டெஸ்ட் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட்டுங்கும் போது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த சாப்டரை பொறுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் மாறும். ஓகே. ஃபுல் டெஸ்ட்னா 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்டர் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ங்கிற மாதிரி டைம் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இல்ல கிளாஸஸ் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 12 o'clock கூட ஆஃபர் க்ளோஸ் ஆகுறதுனால இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ கரெக்டா பிளான் பண்ணி படிங்க. சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ரிப்பீட்டடா படிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னால முடியும், என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்க கூடிய ஒரு வேகத்தோட படிங்க. ஓகேவா? ஸோ வேற யாரும் வந்து உங்களை புஷ் பண்ண முடியாது. நீங்க தான் உங்களை வந்து என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ படிப்பு வந்து எப்பவுமே காப்பாத்தும். அதை மனசுல வச்சுக்கோங்க. நல்லா படிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல நல்லா செட்டில் ஆகலாம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன லோ லெவல் ஜாப்ல உள்ள போனாலும் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் உள்ள போன பிறகும் கிடைக்கும். ஸோ எப்படியும் வெளியே வரும்போது ஒரு 40-45 வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது வெறும் பினான்சியலா நம்ம இண்டிபெண்டா இருக்கிறத விட அது நமக்கான ஒரு அடையாளம், ஒரு மரியாதை. அதை டெய்லி மனசுல வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ வேற எதுவும் டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.